ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களோட தல கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறீங்க. தீபத்தன்னைக்கு காலம்புற தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பலகையில் அம்மா வந்து குளிச்சுட்டு இழக்கோலத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாமி ரூமில் போட்டுட்டா. அதுக்கப்புறம் பலகையிலையும் போட்டிருக்கா. இது வந்து எதுக்குன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம மாத்தில் வந்து மாவிளக்கு போடுறது வந்து வழக்கம். ஸோ அதனால் மாவிளக்குக்காக அதுக்கப்புறம் வந்து சாமி படம் வைக்கிறதுக்காக 2 பலகையில் வந்து கோலம் போட்டு சாமி ரூமில் எப்பயும் போல் நம்ம போடுற கோலமும் படிக்கோலம் போட்டிருக்கு. வாசலில் வந்து மாவில் வந்து குழலில் வந்து படிக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டுருக்கா. நல்லா வந்து மழை, நாள் வந்து பயங்கரமான மழை. தீபத்தன்னைக்கு காலம்புற வந்து ஓரளவுக்கு மழை வந்து நின்றுடுது. பட் இருந்தாலும் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருந்தது. வெயில் பெருசாக இல்லை, பட் மழை வந்து நல்லாவே விட்டுருது. அன்றைக்கி மத்தியானம் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரக ரசம், இலைக்கு ஸ்வீட்டுக்கு வந்து பாதாம் வந்து நெய்யில் வறுத்து தாளிச்ச கொட்டி பைத்தம்பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் வந்து இலைக்கு வந்து பருப்பு சாதம். குழந்தைகளுக்கு வந்து அன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கே வேக வச்சுருந்தோம். இன்றைக்கி டெய்லியுமே ஒரு காய் வந்து கொடுப்போம் மத்தியானம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை, இதுதான் வந்து மத்தியான சமையலுக்கு. அதுக்கப்புறம் வந்து வடை மட்டும்தான் பாக்கி. ஸோ வடையும் வந்து தட்டி முடித்ததுக்கப்புறமா விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு சாமிக்கு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவிளக்கு வந்து போட வேண்டியதான். மாவிளக்குக்கு வந்து இங்கே வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையாருக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்து 2 தீபமாக ஏற்றுற மாதிரி ஒரே ஒரு இதில் வந்து 2 குழி பண்ணி நெய் விட்டு 2 தீபம். பெருமாளுக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் மாவிளக்கு போடும்போது பெருமாளுக்கும் அதே மாதிரி தான் 2 இதுவாக தான் வந்து பண்ணுவோம். நடுவில் வந்து சின்னதாக ஒரு கோடு, அதாவது தாயார் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு குட்டியாக ஒரு கோடு, அது வந்து பெருசாக விசிபிளாக தெரியாது. ஸோ இது வந்து மாவிளக்கு இங்கே அப்படி தான் போடுவோம். நெய் தீபத்துக்காக வந்து சின்னதாக ஒரு பித்தளை விளக்கில் வந்து நெய் விட்டு திரி போட்டு ஏற்றி அதில் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அது வந்து வச்சு மாவிளக்குக்கு வந்து ஏற்றிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தீபத்துக்கு மற்ற விளக்குகள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கு. இன்னும் அது எல்லாமே ரெடி பண்ணலை. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா பசங்களை வச்சுட்டு எங்களால் வந்து எல்லாமே வந்து பண்ண முடியல. அவாளையும் பார்த்துட்டு மற்ற வேலையும் பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவாளையும் தூங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ணோம். அப்படின்னா அவள் தூங்கும் போதே ஓரளவுக்கு ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால விளக்க மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அலம்பி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி கண்களால் தன் கருணை கண்காட்ட வந்தது என்னதற்கு எட்டால் எளிதார்கள் இறஞ்சு வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியார் எண்ணிறைந்து கொள்ளை இல்லாதானே நின்பெருஞ்சீர் பொல்லா விலையை புகழுமாறு ஒன்றையே புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராகி செல்லா நின்ற சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெழித்தேன் எம்பெருமான் மரத்திரபுரனே பாசமாம் பற்றருக்கு பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் நெஞ்சம் கெட பேராதென்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் குழப்ப ஆற்றே எம் ஐயா அரணே ஓய் என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்களிட்டு கையானார் மீத்தெங்கு
மாவிளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களையும் தூங்க பண்ணிவிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினோம். ஏன்னா வந்து காலையில சீக்கிரம் எழுந்ததுனால அது ஒரு 4 மணிக்கு நான் வந்து எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தலை கார்த்திகை அப்படிங்கிறதுனால கூரை புடவை தான் கட்டிக்கணும். ஸோ அதனால் அந்த புடவையும் கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து வச்ச எல்லா விளக்குக்குமே வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டே வந்தேன். வச்சுட்டு எந்தெந்த விளக்குகள் வந்து எந்த மாதிரி தட்டில் வச்சு ஏற்றும் போது நமக்கு வந்து கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தையும் எழுந்துட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து கஞ்சிலாம் போட்டு ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே அம்மா வந்து எல்லா விளக்குகளுக்கும் வந்து திரி வந்து எடுத்து வச்சுருந்தா. இதுக்கப்புறமா தான் வந்து விளக்குக்கு வந்து எண்ணெய் விடணும். ஆல்ரெடி வந்து எண்ணெய் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. பாட்டிலில் வந்து நம்ம விம் ட்ராப் ப்ரில்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி பாட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது நல்லாவே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நாங்கள் வந்து பெரிய பெரிய கேனில் வந்து எண்ணெய் வாங்குவோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் விட்டு ஏற்றும் போது விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகல் விளக்கு, அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த டிசைன் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த வெள்ளி விளக்கு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து கல்யாணத்துக்கு கொடுத்த பித்தளை விளக்கு 2 எல்லாரோடதுமே ஒரு ஜோடி காமாட்சி அம்மன் விளக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் அப்பா வந்து கொடுத்த மாதிரி சின்ன சின்ன ஓடம் மாதிரி ஷேப்பில் வந்து அகல் விளக்கே வந்து ரொம்ப தட்டையாக ப்ளெயினாக இருக்கும். அந்த மாதிரி விளக்கு வந்து ஒரு 8, 9 செட்டு இருக்குது. அதாவது அது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அந்த மாதிரி விளக்கு. அதுக்கப்புறம் வந்து யானை மாடலில் இருக்கிற விளக்கு, அதுக்கப்புறம் வந்து தாமரை பூவில் வந்து காமாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி அந்த விளக்கு, எல்லாமே டிசைன் விளக்குகள். அதுக்கப்புறம் வந்து ஐயப்ப மாடல் பகவதி சேவைக்கெலாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையுமே பித்தளை அகல் எல்லாமே எடுத்தாச்சு, ஃபுல்லாகவே ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து டிவி சேனலில் எப்படி எல்லாமே லைவ் வரும். ஸோ அதனால் அதை தான் வந்து போட்டு பார்த்துட்டுருக்கோம். இப்போ வந்து அங்கே ஏற்றுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொரி உருண்டை, அதில் பண்ணின பருப்பு தேங்காய், ஸோ அது பண்ணின பொரி உருண்டை, அவல் பொரி, நெல் பொரி உருண்டை, இது எல்லாமே வந்து நெய்வேத்தியத்துக்காக வந்து எடுத்து வச்சிட்டோம். மல்லாட்டை உருண்டை மட்டும் வந்து நாட்டு கார்த்திகை தான் நெய்வேத்தியம். ஸோ அதனால் அது வந்து அடுத்த நாளைக்கு தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு தேங்காய் வந்து அங்கே அம்மா பண்ணி கொடுத்துருந்தா சீருக்கு. ஸோ அதையும் வந்து சாமிகிட்ட வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து இந்த டைமில் ஜஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து சுவாமி பார்க்க முடியும். திருவண்ணாமலையிலே இருந்தாலுமே எங்களால் வந்து ரொம்ப ஸ்மோக்கியாகவும் ஃபாகாக இருந்தது. ஸோ எங்களால் வந்து பார்க்க முடியல. வெளியில் வந்து தீபம் வந்து சரியாகவே எங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஃபாக் ஜாஸ்தியாக இருந்தது. பனியில் வந்து மகரஜோதி தெரிகிற மாதிரி ரொம்ப துளி தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து வாசல் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாங்கள் தீபம்லாம் ஏற்றிட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் டிவிலே வந்து பார்த்துட்டோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. டிவியில் வந்து மலையில் தீபம் ஏற்றுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு. ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விளக்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே வைக்கணும். வாசலில் ஃபுல்லாக வந்து அகல் விளக்குகள் வச்சிட்டோம். ஆற்றுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பித்தளை விளக்கு, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற குட்டி குட்டி விளக்கு எல்லாமே பார்த்து வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சிட்டோம். இத்தனை விளக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடுது. ஏன்னா காற்று வந்து கதவுலாம் சாத்தியிருந்தாலுமே காற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே அடிச்சுட்டே இருந்ததுனால விளக்கெல்லாம் வந்து ஏற்றுறது, ஸோ கொஞ்சம் காற்றுல ஆடுறதுனால கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது.
இந்தாங்கம்மா. மேல பூ பூவா எரியறதே. எல்லாம் தீபம் பாக்குறாடா. வா நம்மளும் போய் தீபம் பார்க்கலாம். சரி 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 சரி. அங்க பாரு அங்க பாரு தீபம் பார்க்குறோம் எல்லாரும். பார்க்கலாமா நம்ம? அப்பா நம்மளையாரே எல்லாம் தீபம் பார்க்குறா. சுவாமிக்கு மாங்கல்ய தானம் வாங்க போறது. நமக்கு என்னென்ன அபிலாஷைகள் எல்லாம் வேண்டிக்கலாம். முதல் வேண்டுதல் வந்து லோகக்ஷேமத்துக்கு. அடுத்தது இந்த பணி நமக்கு ஒரு சத்சங்கத்துக்கு கொடுத்த இந்த இடத்துல ஒரு பாராயணம் ஒரு நாம சங்கீதம் ஆரம்பிச்சு நம்ம செஞ்சிருந்தா ஒரு நமஸ்காரத்தையும். ஏன்னா அவர் இங்கதான் இருக்கார். இந்த மாதிரி மேற்கொண்டு சுவாமி நடத்துறதுக்கு எல்லாம் ஒரு அவன் அருளாலே அவன் கொஞ்சம் நடந்து போன சுவாமி பண்ணிட்டு மாங்கல்ய தானம் போடுறோம். ஆண்டாள் பண்ணிட்டா மாதிரியான கல்யாணம் அபூர்வமான கல்யாணம். யார கல்யாணம்? ருக்மிணி கூட கல்யாணம் பண்ணிட்டா, கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிட்டா, சீதை கூட கல்யாணம் பண்ணிட்டா, ராமரை கல்யாணம் பண்ணிட்டா.
அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. ஆண்டாளுக்கு இல்லாத ஒரு ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, படுத்துன்னு இருக்கக்கூடிய ரங்கநாதர் இவா எல்லாரும் தெய்வ காலத்தை வாழ்ந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான். ருக்மிணியும் கிருஷ்ணரும் சமகாலத்தை இருந்து கல்யாணம் பண்ணிட்டான். சீதாராமர் சமகாலத்தை இருந்து கல்யாணம் பண்ணிட்டா. லக்ஷ்மி வந்து விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிறதே சமகாலத்தை இருந்து கல்யாணம் பண்ணிட்டா. நான் ஆண்டாள் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னா, படுத்துன்னு இருக்கக்கூடிய ரங்கநாதர், கோவில்ல இருக்கக்கூடிய ரங்கநாதரை எழுப்பி வரவேற்று கல்யாணம் பண்ணார். இந்த மாதிரியான ஒரு கல்யாணம் ஆண்டாளால தான் முடியும். அதனால கல்யாணத்திலேயே வசதியான கல்யாணம்னா ஆண்டாள் கல்யாணம். அப்ப அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய திருவேணியில என்ன ஒரு பக்தி, அந்த பெருமாளை வரவேற்று கல்யாணம் பண்றதுன்னா. அதனால அந்த ஆண்டாள் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால மேலும் மேலும் இந்த பாராயணம் இங்க வரக்கூடிய பக்தால் கலந்துக்கூடிய எந்த மாதிரியான முறையில பக்தாலாம் கலந்து இருக்காலும் அவரவர்களாக உங்களுக்கு சகாயம் பண்ணி பல ரூபத்துல எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தேரை இழுக்கிறோம். ஊரு கூடினாதான் தேரை இழுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப ஊரு கூடி எந்த ஒரு திருவண்ணாமலை ஊர் மாத்திரம் கூடல, எல்லா ஊர்ல இருந்தும் பக்தாள் கூடி இந்த தேரை அழைச்சல் வந்து நிலைக்கு கொண்டு வந்து. அப்ப இந்த ஆண்டாள் ரங்கமன்னாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். ரொம்ப சுப்பிரசன்னதா இருக்க. ஏன்னா இங்க ரொம்ப அமைப்பா ஆண்டாள் கல்யாணம் படுறது எப்படின்னா, ராமாயணம் நடந்துருக்கு. அந்த ராமருக்கு ஆராத்தியமான தெய்வம் ஸ்ரீரங்கம். அந்த ரங்கநாதரை எழுப்பி கல்யாணம் பண்ணிட்ட ஆண்டாளுடைய கல்யாணம் நான் பகவான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. சீதாலட்சுமண பிரதம ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியும் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் வந்து நாட்டு கார்த்திகை. ஸோ அன்னைக்கு காலம்பரை வந்து சங்கர மடத்தில் வந்து ஆண்டாள் கல்யாணம் பாராயணம் வந்து பூர்த்தி ஆனதுக்கு அடுத்த நாள் வந்து ஆண்டாள் கல்யாணம் பண்ணி அந்த உற்சவத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்திருந்தேன். அதில் வந்து எடுத்திருந்த அந்த சில கிளிப்பிங்ஸை வந்து உங்கள் கூட வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து என்டையர்லி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து மறுபடியும் நான் வந்து வேறொரு vlog வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.